தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விசாரணை என்ற பெயரில் பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக சென்னை கொடுங்கையூர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தனசேகரன் மீது பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் தனசேகர் பணியிடை நீக்கம் செய்து வடக்கு மண்டல இணை ஆணையர் மனோகரன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. சென்னை குடியூர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்தபோது சென்னை குடியூர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு பணியாற்றி வந்த உதவி ஆய்வாளர் தனசேகர் மீது பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் அவரை பணியிட நீக்கம் செய்து வடக்கு மண்டல இணை ஆணையர் மனோகரன் உத்தரவிட்டு இந்த சம்பவம் காவல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொடுங்கூர் திருவள்ளூர் நகர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர், வயது 55, தனது மகள் மற்றும் மருமகன் வசித்து வருகிறார். கடந்த 14ஆம் தேதி அன்று அவர் மருமகன் திருச்சிக்கு சென்ற நிலையில் அதே இரவில் வீட்டில் மாடியில் யாரோ நடந்து செல்வது போன்ற சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது. அந்த நிலையில் இதனை அடுத்து வெளியே வந்து பார்த்தபோது அவர் உறவினர் ஜமிலா, வயது 33, வீட்டிற்கு வந்திருந்தார் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வீட்டில் இருந்து 20 சவரன் நகை மாயமான சம்பவத்தில் ஜமிலா மீது சந்தேகம் இருப்பதாக அப்துல் காதர் கொடுங்கூர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஒன்று புகார் அளித்துள்ளார். தனசேகரிடம் அந்த புகார் அளிக்கப்பட்டது. அடிப்படையில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தனசேகரை விசாரணை நடத்தி வந்தது கூறப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணையில் ஜமிலா வீட்டிற்கு சென்ற போது அங்கு இருந்தவர்களை வெளியே அனுப்பிவிட்டு தனியாக விசாரித்ததாக அப்போது தன்னிடம் நாகரிகமாக நடந்து கொண்டதாக ஜமிலா கொடுங்கூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை முன்வைத்தார். இந்த புகாரின் பேரில் வடக்கு மண்டல இணை ஆணையர் மனோகரன் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு விசாரணை இரவு நேரத்தில் ஒரு பெண் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு பெண் காவலர் உடன் இருக்க வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் குற்றச்சாட்டுகள் உறுதியாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தை விதிமுறைகள் மீறி கருதி உதவி ஆய்வர் தனசேகர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டதாக போலீசாருக்கு தெரியப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக ரீதியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு பெண் காவலர்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்தை புகார் அளிக்க வந்தால் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவருக்கு அறிவுரை வழங்கினர். பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலரை இப்படிப்பட்ட செயல்கள் செய்யலாமா என்று போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இவரால் விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.